ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சியூயிங் மிஷினை, அதாவது மிஷினை தையல் மிஷினை எப்படி க்ளீனாக நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறையா மிஷினில் நிறையா ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கங்கே ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும். அண்ட் பசங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், க்ரையான்ஸ் வச்சுட்டு பென்சில் வச்சுட்டு அங்கங்கே கீச்சி வைப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, அழுக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நூல் சுற்றுற இடத்துல, பாபின் கேஸில் நூல் சுற்றுற இடத்துல இந்த மாதிரி அழுக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த போல்டு இருக்கிற இடத்துல, அதாவது நட்டு போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி அழுக்காக இருக்கும், தூசியாக படிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி இந்த டென்ஷன் பக்கத்துலேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி கை வைக்கிற இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலையும் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஆனால் நம்ம நினைப்போம் அது பெயிண்ட் போயிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஃபேட் ஆகலை, அழுக்கு தான் அப்படி படிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி இங்கே க்ரையான்ஸ் வச்சு கீச்சி வச்சுருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அழுக்கு அங்கங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ்ஷும் கொஞ்சமாக பேஸ்ட்டும். ஸோ என்ன பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இதில் தண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த பேஸ்ட்டை மட்டுமே வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். தேவையான இடத்துல மட்டும் லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு கரையாக இருக்குதுன்னு தோணுதோ, இருக்குதுன்னு தெரியுதோ, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட்டை ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழுக்கு தேய்க்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. நான் இப்போ தேய்ச்சிட்ருக்கிறதுக்கு அந்த சைடு பக்கத்தில் பிளாக்காக இருக்கிறது அழுக்கு கிடையாது. அது கத்தரி பட்டு அந்த பெயிண்ட்டே நிஜமாலுமே பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல பேஸ்ட்டு யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம், அதாவது தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு இந்த இடமே. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெயிண்ட் உறிஞ்சிருக்க மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் அது ஃபுல்லாகவே அழுக்கு தான். அதே மாதிரி இப்போ க்ரையான்ஸ் இருக்குல்ல, க்ரையான்ஸ் வச்சு கீச்சி வச்சுருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன், அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த க்ரையான்ஸ் இருந்த இடத்துல லைட்டாக போக மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் நான் லைட்டாக தண்ணியை டிப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நிறைய தண்ணி இதில் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நுர வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் துணியை வச்சுட்டு, காட்டன் கிளாத் வச்சுட்டு நான் வைப் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணணும் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு. ஸோ இந்த டென்ஷன் ஸ்க்ரூவுக்கு சென்டர் இடையிலலாம் நம்மளுக்கு ப்ரஷ்ஷு போகும், ஈஸியாக போகும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணோம். அதே மாதிரி தான் மேலே டென்ஷன் ஸ்க்ரூ இருக்குல்ல, அதுவும் அண்ட் அதே மாதிரி நூல் சுற்றுற பாபின் கேஸில் நூல் சுற்றுற அந்த இடத்துலையும் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி, படிஞ்சிருக்க தூசி எல்லாமே க்ளீன் ஆயிரும். ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ நான் காட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஸோ புதுசாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்மளோட மிஷின்.
இந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த ஃப்ளாட் அந்த போர்டு இருக்குல்ல, மிஷினோட போர்டு, அந்த இடத்துலையுமே பென்சிலோ அல்லது பென்னோ மார்க்கரோ பட்டுருச்சுன்னா அது போகாது. அதுலேயுமே இந்த பேஸ்ட் வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது செம்மையாக க்ளீன் ஆகிடும், பளிச்சுன்னு ஒயிட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டடா பாய்.